இது சண்டே எடுத்த வீடியோ தான். காலைல குட்டீஸ்க்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன் கேக், எங்களுக்கு எல்லாருக்குமே ராகி சேமியா. காரமும் பண்ணியிருந்தாங்க, ஸ்வீட்டும் பண்ணியிருந்தாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போ இந்த சைடு வந்தாலும் ஆட்டுக்கறி இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஆட்டுக்கறி இருக்குது. கறியோடு சேர்த்து அதோட பார்ட்ஸும் வாங்கியிருந்தாங்க. கிட்னி கொஞ்சம், லிவர் கொஞ்சம், அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா போட்டு வறுவல் மாதிரி பண்ணிக்கலான்னு சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு பிரியாணி பண்ண போகிறாங்க. முன்னாடியே பாம்ஃப்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக வந்துருது தான். அதனால் எல்லாரும் திரும்ப ஃபிஷ் பிரியாணி வேணும்னு கேட்டதுனால அதே மெத்தடை யூஸ் பண்ணி சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு பண்ண போகிறாங்க. பேக்யார்டில் ஒரு கிச்சன் செட்டப் இருந்துச்சு. அங்கே தான் பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரோட ஃபோக்கஸும் இங்கே தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கவர் பண்ண வந்த கறி வறுவல் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு. கறியில் மசாலாலாம் போடாமல் வெறுமனையாக வேக வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் 2 பீஸை எடுத்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். இவங்க தான் எங்கள் ஃபிஷ் பிரியாணி மாஸ்டர். இவங்க பண்ணதை ஒரு ரெசிபியாக எடுத்து போடலான்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. ஃபைனலாக பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. வறுவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீம் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பவுன் ஐஸ்கிரீம்னு ஒரு ஃப்ளேவர் தான். ஈவினிங்காக அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.